ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வசனம் வைத்திருக்கிறார். வாசிக்கிறேன், கேளுங்க. எரேமியா 30ஆம் அதிகாரம் 17வது வசனம். நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் தான் சொல்லுகிறார், நான் சொல்ல. உங்களுக்கு ஆரோக்கியம் வர பண்ண போறேன், உங்களுக்கு காயங்களை ஆற்ற போறேன்னு சொல்றாரு. அதாவது நோய்பட்டு இருக்கலாம், இல்ல கேன்சர் நோயா இருக்கலாம், இல்ல ஆக்சிடென்ட் ஆகி இதை வீட்லயே படுத்துக்கொண்டு என்னால முடியல, என் நோயெல்லாம் யாரு சுமக்கிறது அப்படிங்கலாம், இல்ல கேன்சருங்கிறது மிகப்பெரிய நோய், அவளுத்தானா என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி நீ நினைச்சு கொண்டுக்கலாம். சில பேருக்கு என்ன நோயினே தெரியாம இருக்கலாம், மனசு கஷ்டமா இருக்கலாம், துக்கமா இருக்கலாம். இதெல்லாம் நீங்க கவலையே படாதீங்க. நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று மகனே மகளேன்னு சொல்றாரு. சரிங்களா? நீங்க பயப்படாதீங்க. நீங்க அழுது புலம்பி இருப்பீங்க, ஆண்டவரே என் ஜபத்தை கேளுங்க, எனக்கு யாருக்குதா, நான் அனாதி போல கருணேன், நான் எப்படி இருந்தேன் இப்படி ஆகி போயிட்டேன்னு சொல்லி நீங்க மனதுருகி நீங்க அழுதிருப்பீங்க. அது நீங்க மனதை உருகுன அழுகுனதுனால தான் ஆண்டவர் மனதை உருகிட்டாரு. உங்கள் விண்ணப்பங்களை கேட்டு என்னை கொண்டு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். சரிங்களா? நீங்க சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் துக்கம் சந்தோஷமாத்துவார். உங்கள் வியாதி எல்லாம் மறைய போகுது. நீங்க சந்தோஷமா இருங்க. எப்படி கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கணும். சரியா? நீங்க பயப்படாதீங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறிடுச்சு. சந்தோஷமா இருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ.